வணக்கம். என் பெயர் பிரதிபா ராமநாதன். பதிவு எண் 406. இன்னைக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஸ்ரீராமர் இருக்கும் இடமே அயோத்தி அப்படின்றது. முதல்ல நம்ம ராமாயணத்தில் வர ஒருத்தங்களாக பார்த்துட்டு வரும்போது ராமரோட அம்மா கௌசல்யாவை பார்க்குறோம். கௌசல்யா கிட்ட ராமர் வனவாசம் போகிறதுக்கு முன்னாடி விடை பெற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக வரும்போது அப்போது கௌசல்யா தசரதர்கிட்ட கேட்குறாங்க, பரதர் வேணால் நாடாளட்டும், ஆனால் ராமர் ஏன் காட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல நம்ம கௌசல்யாவுக்கு ராமர் இருக்கும் இடம்தான் அயோத்தி அப்படின்றத உணர்கிறோம். ரெண்டாவதாக லக்ஷ்மணனை பார்க்கும்போது சுமித்ரா தேவி லக்ஷ்மணன்கிட்ட சொல்கிறாங்க, ராமர் கூட நீ காட்டுக்கு அவரோட தம்பியாக போகாத, அவருக்கு சேவை செய்யும் தொண்டனாக செல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மணன் காட்டுக்கு தயாராகி நிற்கிறத பார்த்து ராமர் கேட்குறாரு, என்ன தானே காட்டுக்கு போக சொன்னாங்க, வனவாசம் போக சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது லக்ஷ்மணன் சொல்கிறாரு, நீர் உள்ளவரை தான் நிலத்துக்கும் மீனுக்கும் உயிர் வாழும், அதுபோல் நீங்கள் உள்ளவரை தான் நான் உயிர் வாழ்வேன் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்கிறாங்க. சுமித்ரா தேவி லக்ஷ்மணனுக்கு சொன்னதையும் லக்ஷ்மணன் ராமருக்கு சொன்ன பதிலையும் வச்சு பார்க்கும்போது லக்ஷ்மணனுக்கும் ராமர் இருக்கிற இடம் தான் அயோத்தி அப்படின்றது நல்லாவே தெரியுது. அடுத்ததாக சீதையை பார்க்கும்போது அவங்களும் ராமரோட வனவாசம் போகிறதுக்காக தயாராகிடுறாங்க. அதை பார்த்த ராமர் சொல்கிறாரு, அது நாங்கள் இப்போ போகிறது காடு ரொம்ப சுடும், வெப்பமாக இருக்கும், இந்த அரண்மனை மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல முயற்சிக்கிறாங்க. அப்போது சீதா தேவி ஒரே வார்த்தையில் நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அப்படின்னு சொல்லி வராங்க. அப்போ நல்லாவே தெரியுது சீதா தேவிக்கு ராமர் இருக்கும் இடம்தான் சீதைக்கு அயோத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்படி ஒருத்தங்களாக பார்த்துக்கிட்டு வரும்போது மொத்தமாக பொதுமக்களுக்குமே அயோத்தியில் இருக்க மக்களுக்குமே ராமரோட பிரிவும் அதோட சோகத்தையும் கம்பர் சிறப்பாக விவரிக்கிறார். இந்த வாய்ப்பினை எனக்கு தந்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.